அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தடவை தோழர்களோட அமர்ந்திருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களை நோக்கி கேட்காங்க, உங்களில் யாராவது சொர்க்கத்திற்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அங்கே இருந்த அனைத்து சஹாபாக்களும் அமைதியாக இருக்காங்க. அங்கே இருந்த அப்துல்லா இப்னு உமர் அலிலா மட்டும் கையை உயர்த்திட்டு சொல்கிறாங்க, இறை தூதரே நான் போயிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அவங்க தந்தையும் மற்ற சஹாபாக்களும் ரொம்ப அதிசயமாக பார்க்காங்க. உமர் அலிலா வந்து ரொம்ப திடுக்கத்தோட தலையில் கை வச்சுட்டு மகனை பார்க்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்காங்க, உங்களில் யாராவது சுவனத்தின் நீரை பருகியது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போதும் இப்னு உமர் அலிலா சொல்கிறாங்க, இறை தூதரே நான் குடிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. உமர் அலிலா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் தன்னுடைய மனதுக்குள்ளே பேசுகிறாங்க, என் மகன் வந்து மானத்தை வாங்க போகிறான், இன்னும் போகாமல் இப்படி இருக்கானே அப்படி சொல்லிட்டு நினைக்காங்க. மறுபடியும் ரசூல்லா கேட்காங்க, உங்களில் யாராவது சுவனத்தினுடைய உணவை சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்காங்க. அப்போ இப்னு உமர் அலிலா சொல்கிறாங்க, இறை தூதரே நான் சாப்பிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. மறுபடி எல்லாரும் பார்க்காங்க, நம்மோட இந்த உலகத்தில் தான் இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி சொர்க்கத்துக்கு செல்ல முடியும்? அதான் இப்னு உமர் அலிலாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்துல்லாவே, அதாவது இப்னு உமர் தான் அப்துல்லா, ஏன்னா அப்துல்லா இப்னு உமர் அலில்லா, அப்துல்லாவே உங்கள் விளக்கத்தை மக்களிடம் இப்போ சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இப்னு உமர் அலில்லா சொல்கிறாங்க, இறை தூதரே நான் வந்து நீங்கள் சொர்க்கத்துடைய செய்தியெல்லாம் சொல்லும்போது அப்போ வந்து நானும் உங்களோட சொர்க்கத்தில் நுழைந்ததாக நான் உணர்வேன். சூனத்தின் நீரோடையில் நீர் அருந்தியதை நீங்கள் சொல்லும்போது நானும் அதில் தண்ணி குடித்த மாதிரியே உணர்வேன். சொர்க்கத்துடைய பழங்களை சாப்பிட்டதை பற்றி நீங்கள் சொல்லும்போது நானும் அதை சாப்பிட்டதாகவே உணர்வேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கூறணும் அப்படின்னு சொன்னால் இப்னு உமர் அலிலா அவங்க வந்து எந்த அளவுக்கு உள்ளார்த்தமாக அந்த சுவனத்தை வந்து சிந்திச்சு பார்த்துருப்பாங்க, விரும்பியிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். இதே மாதிரி தான் மாங்காவை பார்த்துட்டா, யாராவது சாப்பிட்றத பார்த்துட்டா நம்மளுக்கு எச்சி என்பது ஊறும். ஏன்னா யாராவது சௌத்தை சொரன்னா நம்மளுக்கு வந்து பல் கூசும், கால் கூசும். அதை எப்படி நாம் உணர்கிறோமோ அதே மாதிரி சொர்க்கத்தை நாம் உணரணும். அதேமாரி நம்ம தொழுகும்போது எந்த ஒரு அமல் செய்தாலும் நாம் அல்லாஹுவை பார்க்காட்டியும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு இருக்கணும். சொர்க்கத்தை விரும்பக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னையும் எனது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்திலே உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.